இந்த காலத்துல ஒருத்தன் ஒரு சாமியார் கிட்ட போனா ஒரு 1000 ரூபாய அவர் காலடியில வச்சுட்டு திரும்பி வந்தான். எதுக்கு அதுன்னு கேட்டேன். இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு நல்லபடியா இருக்கிறதுக்கு அவர் தான் காரணம். ஏற்கனவே ஒரு தடவை இவர்கிட்ட வந்து புத்தி சொல்லுங்கன்னு கேட்டேன், மாட்டேன்னு விட்டார். அன்னைக்கு அவர் ஏதாவது எனக்கு புத்தி சொல்லி நான் அது பிரகாரம் நடந்திருந்தேன்னா இன்னைக்கு நான் வீணா போயிருப்பேன். அதுக்காக ஒரு நன்றியை தெரிவிக்கிறதுக்காக தான் இன்னைக்கு வந்தேன், இந்த காணிக்கையை செலுத்துறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் பாட்டு தெருவில் இறங்கி நடந்து போனான். ஒரு மனிதன் கோபப்படும் பொழுது அவனை நல்லா கவனிச்சு பாருங்க. ஏதாவது ஒரு மிருகத்தின் சாயல் அவன் முகத்துல தெரியும். முகம் அழகா இருக்கிறது இப்போ அவன் புன்னகையோடு இருக்கிறப்பதான். கோபமா இருக்கிறப்ப முகம் அழகா இருக்காது. சார் கோபத்துல இருக்கார், இந்த கோபம் குறையறதுக்குள்ள ஒரு போட்டோ எடுத்துருங்க, அழகா இருக்கும் அப்படின்னு யாரும் சொல்றது இல்லை. போட்டோ எடுக்கிறவர் கூட எடுக்கிறதுக்கு முன்னாடி முகத்தை கொஞ்சம் சிரிச்ச மாதிரி வச்சுங்க சார் அப்படின்னு தான் சொல்லுவார். முகத்தை கொஞ்சம் கடுகடுப்பா வச்சுங்க சார், அப்பதான் நல்லா அமையும் அப்படின்னு சொல்லுவார். ஒரு உண்மை என்ன தெரியுமா? கோபம் மனசையும் கெடுக்கும், உடம்பையும் கெடுக்கும். கோபப்படுகிறவர்களின் ஆயுள் காலம் குறைகிறது அப்படிங்கிறது விஞ்ஞான உண்மை. சிரிக்கிறவங்க ஆயுள் காலம் அதிகரிக்கிறது அப்படிங்கிறது விஞ்ஞான உண்மை. கோபப்படுறவங்களை யாரும் விரும்புறதில்லை. கோபப்படுற அப்பா அம்மா கிட்ட பிள்ளைங்க நெருங்காது. கோபப்படுற அதிகாரிகள் கிட்ட ஊழியர்கள் நெருங்க மாட்டாங்க. கோபப்படுற வாத்தியார்கிட்ட பிள்ளைங்க நெருங்குறது இல்லை. அவன் எப்ப பார்த்தாலும் வள்ளு வள்ளுன்னு விழுவான். அதனால எப்போ அவன் பக்கத்திலேயே இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு ஒருத்தன் சொன்னா அவனை இவன் வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னு அர்த்தம். சரி, இந்த கோபம் எதனால வருது? இயலாமையினாலதான் வருதான். இப்ப நீங்க நினைக்கிறத நிறைவேற்றக்கூடிய சாமர்த்தியம் உங்ககிட்ட இல்லைங்கிறப்போ அது கோபமா வெளிப்படுது, அவ்வளவுதான். திறமை உள்ளவன் கோபப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு உண்மையான கவிஞன் கிட்ட போய் ஒரு கவிதை எழுதி கொடுங்க அப்படின்னு சொன்னா அவன் உடனே எரிச்சல் அடையக்கூடாது. எரிச்சல் அது அவனுடைய இயலாமையை காட்டுது. சிற்பி சிலை செதுக்கிறதுக்கு கோவப்படக்கூடாது. ஒரு அதிகாரி சொன்னார், நீங்க சொல்றதெல்லாம் சார் தான் சார், இருந்தாலும் கோவப்படலைன்னா வேலை நடக்காது சார், அதனாலதான் தினமும் ஆபீஸ்ல கத்திட்டு கிடக்குறேன் அப்படின்னார். ஆனா உண்மை என்ன தெரியுமா? கத்துறதுனால கத்துறதுதான் நடக்குமே தவிர காரியம் நடக்காது. வேலை நடக்கிறது மாதிரி ஒரு பாவனை நடக்கும், அவ்வளவுதான். தவறு செய்கிறவர்களுக்கு தண்டனை கத்துறது மட்டும் இல்ல, திட்டு வாங்குற யாரும் தான் செஞ்சது தவறுதான் அப்படின்னு ஒத்துக்கிறது இல்லை. அதை அவங்க உணர்றதும் இல்லை. அப்படி இருக்கிறப்போ திட்டுறதுனால என்ன பிரயோஜனம்? திட்டுறதன் நோக்கம் என்ன? திட்டு வாங்குறவங்க திருந்தணுங்கிறது தானே. நோக்கம் நிறைவேறாதுன்னா எதுக்காக கத்தணும்? திட்டுறது மூலமாவே ஒருத்தனை திருத்த முடியும்னா திருடுறவனை எல்லாம் கூப்பிட்டு கொஞ்ச நேரம் திட்டி போயிட்டு வாப்பா, இனிமே நீ திருந்திவிட்ட அப்படின்னு சொல்லி வச்சுடலாமே. இதுல நாம முக்கியமா புரிஞ்ச வேண்டியது என்னன்னா, கோபம்ங்கிறது நாம அடுத்தவங்களுக்கு கொடுக்கிற தண்டனை இல்லை, அது நமக்கு நாமே கொடுத்துக்கிற ஒரு தண்டனை. அடுத்தவங்களை திருத்துறதாக நினைச்சுக்கிட்டு நம்ம நாமே கெடுத்துக்கிற ஒரு முயற்சி. நம்ம மனசு கெட்டு போகுது, நம்ம உடம்பு கெட்டு போகுது, அதுதான் கண்ட பலன். நம்ம ஆள் ஒருத்தன் சொன்னா, நான் கோபம் வந்துட்டுன்னா அதை மனிதர்கள் மேல காட்ட மாட்டேன் சார், அவங்கள திருத்த முடியாதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னா. வேற என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டேன். பாத்திரங்கள் பேர்ல காட்டுவேன், வீட்டுல இருக்கிற பாத்திரங்களை எல்லாம் எடுத்து வெளியில வீசி எறிவேன் அப்படின்னா. அதனால கோபம் குறைஞ்சுதா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு குறைஞ்சுது, ஆனா எதிர்த்த வீட்டுக்காரனுக்கு அதிகமாயிட்டுதுன்னு நானும். அது எப்படிறான்னு கேட்டிருக்காங்க. நான் எனக்கு கோபம் வந்த உடனே நேரம் அவங்க வீட்டுக்குள்ள போய் அங்க இருக்கிற பாத்திரங்களை தான் எடுத்து வெளியில வீசி எறிகிறேன் அப்படின்னா. நம்ம உடம்புல ரத்த அழுத்தம் இருக்குது, அது நல்லதா கெடுதலாம்? உடனே அது கெடுதல்னு தான் சொல்லுவோம். ஆனா உண்மை அது இல்லை. இயற்கையா உள்ள ரத்த அழுத்தம் நம்ம உடம்புக்கு தேவையான ஒண்ணு. அந்த அழுத்தம் அதிகமா போனாதான் கெடுதல். அததான் நாம பிபின்னு சொல்றோம். ஆனா அது உண்மையிலேயே உயர் ரத்த அழுத்தம், ஹைப்பர் டென்ஷன். இதயம்ங்கிறது ஓயாம வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு பம்பு. இதயம் சுருங்கி ரத்தத்தை பம்பு செய்யறப்போ ரத்த அழுத்தம் கூடுதலா இருக்கும். இதுக்கு பேரு சிஸ்டாலிக் பிளட் பிரஷர் அப்படின்னு பேர். இதயம் விரிந்த நிலைக்கு திரும்புறப்போ ரத்த அழுத்தமும் குறையுது. இதுக்கு பேரு டயஸ்டாலிக் பிளட் பிரஷர் அப்படின்னு பேர். இப்படி இது மாறி மாறி இருக்கும். இந்த பிபி 140 90 இப்படிலாம் சொல்றாங்கல்ல, இதுதான். சீரா இருக்க வேண்டிய ரத்த அழுத்தம் ஒரு அளவுக்கு மேல அதிகரிச்சுட்டா ஆபத்து ஆரம்பம்னு அர்த்தம். சரி, இந்த உயர் ரத்த அழுத்தம் உண்டாகிறதுக்கு என்ன காரணம்? இதனாலதான் இது வருதுன்னு ஒரு காரணத்தை குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ஆனா வம்சாவளி காரணம், ரொம்ப டென்ஷனான சூழ்நிலையில வேலை செய்யறது, உடம்பு குண்டா இருக்கிறது, இதெல்லாம் இந்த ஹை பிபிக்கு துணை செய்யுது அப்படிதான் எடுத்துக்க வேண்டியிருக்குது. இது கிருமியினால ஏற்படுற வியாதி இல்லை, உடம்புல ஏற்படுற ஒரு பழுது, அவ்வளவுதான். 40 வயசுக்கு மேலதான் பொதுவா இது பாதிக்கும்.
அதெல்லாம் சரி, ஒருத்தருக்கு உயர் ரத்த அழுத்தம் இருக்குது, அதை கட்டுப்படுத்துறதுக்கு வழி ஏதாவது உண்டா அப்படின்னா உண்டு. மருந்து கொடுத்தும் சரி பண்ணலாம். மருந்து இல்லாத சிகிச்சை முறைகளும் இருக்குது. இப்ப மருந்து சாப்பிடுறதுன்னா டாக்டர் கிட்ட போயிடலாம். அதுக்கு இப்ப சுமாரா 30 விதமான மருந்துகள் இருக்குதான். மருந்தோட உடல் கட்டுப்பாடும் மனக்கட்டுப்பாடும் சேர்ந்ததுன்னா ரொம்ப விசேஷம். அது இருக்கட்டும், மருந்து இல்லாம நாம செய்ய வேண்டியது என்ன அதை தெரிஞ்சுக்குவோம். முதல்ல சீரான உடற்பயிற்சி, வாக்கிங் ரொம்ப நல்லது. மனசை அமைதிப்படுத்துறதுக்கு யோகாசனம், ஆழ்நிலை தியானம், இது மாதிரியான பயிற்சிகள் நல்லது. ஒரு காலத்துல யோகாசனம் பண்ணுங்க, தியானம் பண்ணுங்கன்னு சொன்னா ஒரு மாதிரியா பார்த்தாங்க. இப்ப மருத்துவ நிபுணர்களே அதெல்லாம் ரொம்ப அவசியம்தான் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு அதிசய சிகிச்சை முறை இப்ப வழக்கத்துக்கு வந்திருக்குது. பயோ ஃபீட்பேக் அப்படின்னு பேரு. மூளையின் அழுத்த அலைகளை பதிவு பண்ணி அதை மறுபடியும் உடம்புக்குள்ள செலுத்தி இந்த ரத்த அழுத்தத்தை சீராக்கி போடுறாங்க. சில பேருக்கு இந்த ஹை பிபி பார்டர் லைன்ல இருக்கும். அவங்களுக்கெல்லாம் மருந்துகள் அவசியம் இல்லை. வாழ்க்கை முறையில சில மாற்றங்களை பண்ணிக்கிட்டாவே போதும். பிஹேவியரல் மாடிஃபிகேஷன்ஸ் சொல்றாங்க. அது எப்படின்னா, பரபரப்பான வாழ்க்கை முறையை தவிர்க்கணும். புகை பிடிக்கிற பழக்கம், மது அருந்தும் பழக்கம், இதெல்லாம் இருந்தா விட்டுடணும். சாப்பாட்டுல உப்பை குறைக்கணும். கொழுப்பு சத்து ஆகாரங்களை குறைச்சிக்கணும். முடிஞ்சா விட்டுடலாம். குடும்பத்துல ஏற்கனவே யாருக்காவது ஹை பிபி இருந்தா சந்ததிகள் ஜாகிரதையா இருக்கணும். நடுத்தர வயசு அடைஞ்சவங்க அப்பப்ப அந்த பிபி செக் பண்ணிக்கிறது நல்லது. டாக்டர் சொல்றத நம்மள பல பேர் சரியாவே கேட்கறது இல்லை. அதனாலதான் இடைஞ்சல். ஒரு ஆளு பிபின்னு சொல்லி டாக்டர் கிட்ட போனான். உடம்பு குண்டா இருக்கு, அதை குறைக்கணும், முதல்ல தினமும் உடற்பயிற்சி பண்ண அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு வந்தான், செஞ்சான். கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் டாக்டர் கிட்ட போனான். என்னப்பா எக்ஸசைஸ் பண்ணியா அப்படின்னு கேட்டார். தினமும் பண்ணேன் டாக்டர்னா. என்ன பண்ணேன்னு கேட்டார். முன்னெல்லாம் சிகரெட்டை கடையில வாங்குவேன், இப்ப நான் அப்படி வாங்குறத விட்டுட்டேன். தினமும் நானே என் கையாலேயே உருட்டி தயார் பண்றேன் டாக்டர். இது ஒரு எக்ஸசைஸ் தானே அப்படின்னா. அங்க ஒரு முனிவர் இருந்தார். சுவாமி, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க, எனக்கு ஏதாவது புத்தி சொல்லுங்க அப்படின்னா. அவர் ஆசீர்வாதம் பண்ணார். அதுக்கப்புறம் சொன்னார், மகனே, நீ எந்த காரியத்தை செஞ்சாலும் செய்யறதுக்கு முன்னாடி ஒரு தடவை அதனால ஏற்படக்கூடிய விளைவுகளை நல்லா யோசிக்கணும். உன் மனசுக்கு அது சரின்னு தெரிஞ்சா மட்டும் அதை செய்யணும் அப்படின்னார். அரசன் அவர் சொன்னதை அப்படியே மனசுல வாங்கிக்கிட்டான். அவர் காலடியில விழுந்து வணங்கினான். 100 பொற்காசுகளை அவர் காலடியில வச்சுட்டு திரும்பினான். அமைச்சர் இதை கவனிச்சார். என்ன இது, நம்ம அரசர் இவ்வளவு ஏமாளியா இருக்கிறாரு, இந்த ஒரு சாதாரண யோசனை சொன்னதுக்கு 100 பொற்காசுகள் கொடுத்துட்டாரு. அமைச்சர் இப்படி நினைக்கிறது அவர் முகத்தை பார்த்ததுமே அரசனுக்கு புரிஞ்சுட்டுது. இருந்தாலும் அதை பத்தி ஒன்னும் கேட்டுக்கல. 2 பேரும் திரும்பி அரண்மனைக்கு சேர்ந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த அரசன் என்ன பண்ணான் தெரியுமா? காட்டுல முனிவர் சொன்ன அந்த புத்திமதியை ஒரு கல்லுல கல்வெட்டா செதுக்கணும். தன்னுடைய அறையில எல்லாரும் கண்ணிலையும் படும்படியாக அப்படி ஒரு இடத்துல பதிச்சு எல்லாரும் பாக்குறது மாதிரி பண்ணிவிட்டான். இப்போ அந்த அமைச்சருக்கு ஆச்சரியம். என்ன இது, நம்ம மன்னருடைய அறியாமையை புரிஞ்சுக்கவே முடியலையே, இதை போய் கல்லுல செதுக்கி வைக்கணுமா, பேர்பட்ட அறிவுரையாது அப்படின்னு நினைச்சார். கொஞ்ச நாள் ஆச்சு. ஒரு நாள் அந்த மன்னருக்கு கடுமையான வயிற்று வலி. உடனே அரண்மனை வைத்தியரை கூப்பிட்டார். அவர் சேர்ந்தார். மன்னரை சோதிச்சு பார்த்தார். கொஞ்ச நேரம் இப்படியே படுத்துருங்க, நான் எங்க வீட்டுக்கு போய் இதுக்கு பொருத்தமா ஒரு மருந்து தயார் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார். மருந்தோட திரும்பி அவர் வந்த சமயத்துல மன்னர் ஒரு கட்டில்ல கண்ணூர் படுத்திருக்கிறார். பக்கத்துல யாரும் இல்ல. வைத்தியர் வந்தார். ஒரு சின்ன கோப்பையில கொஞ்சம் மருந்தை ஊத்தினார். அப்படியே அங்க சுத்தி முத்தி பார்த்தார். ஏதோ ஒரு பொடிய அதுல கலந்தார். கலந்து எடுத்துக்கிட்டு மன்னரை நெருங்கினார். கொஞ்சம் யோசனை பண்ணார். அப்புறம் திரும்பி போனாரு. கையில இருந்த மருந்து அப்படியே கீழே கொட்டிட்டு வந்தார். அந்த கோப்பையை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு மறுபடியும் கொஞ்சம் மருந்தை ஊத்திட்டு வந்தார். அதுக்கப்புறம் மன்னா அப்படின்னு சொல்லி மெதுவா கூப்பிட்டாரு. இவர் எழுந்திரிச்சார். அப்புறம் இவரு சொன்னார், மன்னர், வைத்தியரே, நான் கண்ணை மூடிட்டு இருந்தாலும் அப்பப்ப கவனிச்சுட்டு தான் இருந்தேன். முதல்ல எதையோ கலந்தீங்க, அப்புறம் அதை கொட்டுவிட்டு வேற என்ன விஷயம், உண்மையை சொல்லுங்க அப்படின்னு மிரட்டினார். வைத்தியர் மிரண்டு போட்டார். அப்படின்னு மன்னருடைய காலில் விழுந்தாரு. அதுக்கப்புறம் உண்மையை சொன்னார். மகாராஜா, உங்களுடைய படை தளபதி உங்களை கொல்றதுக்காக சரி பண்ணார். விஷம் கலந்து கொடுக்கும்படியாக சொன்னார். வெகுமதி நிறைய தர்றேன்னார். நானும் சரின்னு சொல்லிவிட்டு இங்க வந்தேன். அவர் கொடுத்த விஷப்பொடியை மருந்துல கலந்தேன். எடுத்துக்கிட்டு உங்ககிட்ட வந்தப்போ எதிரில நீங்க வச்சிருக்கிற அந்த கல்வெட்டு வாசகம் கண்ணுல போட்டது. எந்த காரியத்தை செஞ்சாலும் அதோட விளைவுகளை பத்தி யோசிக்க சொல்லிச்சு அந்த வாசகம். யோசனை பண்ணினேன், என் உயிருக்கே ஆபத்துங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். உடனே திரும்பி போய் அதை கொட்டி கழுவி விட்டு வேற நல்ல மருந்தா ஊத்திக்கிட்டு வர்றேன் அப்படின்னார். இப்ப அந்த மன்னர் அமைச்சரை கூப்பிட்டார். பாத்தீங்களா, இந்த புத்திமதிய அன்னைக்கு நீங்க அலட்சியமா நினைச்சீங்க, இன்னைக்கு அதுதான் என் உயிரை காப்பாத்தி இருக்குது அப்படின்னார். அமைச்சர் தலையை குனிஞ்சிட்டாராம். அதனால பெரியவர்கள் நமக்கு சொல்ற புத்திமதி சாதாரணமா தான் தெரியும். அதுக்காக நாம அதை அலட்சியம் பண்ணிடக்கூடாது.
ஒரு பெரிய ஆறு, அதை கடந்து அடுத்த பக்கம் போகணும். இந்த பக்கம் 8 பேர் நின்றுட்டு இருக்கிறாங்க. 8 பேரும் சேர்ந்து ஒரு குழுவா வந்திருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே பண்டிதர்கள், குருமார்கள், அதாவது அறிவாளிகள். இவங்க எல்லாரும் அந்த ஆற்றை கடந்து அடுத்த கரைக்கு போகணும். அப்புறம் அங்க இருந்து பக்கத்துல இருக்கிற ஒரு ஊருக்கு போய் சேரணும். கரை ஓரமா ஒரு படகு கட்டி கிடந்தது. அதுல ஏறி உட்கார்ந்தாங்க. அது மூலமா அடுத்த கரைக்கு போய் சேர்ந்தாங்க. அங்க போய் கரையேறின உடனே அவங்களுக்குள்ள ஒரு விவாதம். அறிவாளிகள் இல்லையா, அதனால ஒருத்தர் சொன்னார், இந்த படகு நமக்கு உதவி செஞ்சிருக்குது. அது செஞ்ச உதவி மூலமா தான் நாம 8 பேரும் இந்த ஆற்றை கடந்து இந்த பக்கம் வந்திருக்கிறோம். இது செஞ்சிருக்கிற உதவிக்கு நாம நன்றி செலுத்தணும், பதில் மரியாதை செய்யணும். அதை எப்படி செய்யறது அப்படின்னார். இன்னொருத்தர் அதுக்கு ஒரு யோசனை சொன்னார். நமக்கு உதவி செஞ்சிருக்கிற இந்த படகுக்கு மரியாதையும் நன்றியும் செலுத்துகிற முறையில அதை நாம எல்லாரும் நம்ம தலைமையில சுமந்துகிட்டு போறதுதான் நியாயம். ஏன்னா நம்ம அது சுமந்தது இல்லையா, அதுக்கு பதிலா நாம அதை சுமக்கணும். அதுதான் சரியான நன்றியா இருக்கும் அப்படின்னார். இதுதான் சரியான யோசனைன்னு எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. அவ்வளவுதான். உடனே அந்த படகை தூக்கி தலையில வச்சுக்கிட்டு 8 பேர் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே அவங்க போக வேண்டிய கிராமத்துக்கு போய் சேர்ந்தாங்க. அந்த ஊர் மக்களுக்கு இது வேடிக்கையா இருந்தது. ஆச்சரியமா அவங்கள பார்த்தாங்க. ஏங்க எதுக்காக இப்படி செய்யறீங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. படகுங்கிறது மனிதர்களை கரை சேர்க்கறதுக்காகத்தானே இருக்குது. நாம அதை எதுக்காக சுமக்கணும்? அதை ஆற்றங்கரையிலேயே விட்டுட்டு வந்திருக்கலாமே அப்படின்னாங்க. இதுக்கு அந்த 8 பேர்ல ஒருத்தர் சொன்னாராம், என்ன இப்படி சொல்றீங்க? உங்களுக்கு நன்றி உணர்வே கிடையாதா? நீங்க நன்றி கேட்டவங்களா இருக்கிறீங்க, நாங்க நன்றி உடையவர்களா இருக்கிறோம். நன்றி உடைமை அப்படின்னா என்னன்னு எங்களுக்கு தெரியும். அதனாலதான் எங்களை கரை சேர்த்த படகுக்கு நாங்க நன்றி செலுத்துறோம். இந்த படகு எப்பவும் எங்க தலைமையிலதான் இருக்கும் அப்படின்னார். இது புத்தர் சொன்ன ஒரு கதை. வழி இருக்கு பாருங்க, அதையே முடிவுன்னு நினைச்சு வாழ்நாள் பூரா புடிச்சுக்கிட்டு மனிதர்கள் துன்பப்படுறாங்க அப்படிங்கறது அவருடைய கருத்து. ஒரு மனிதன் ஜபம் பண்றான், வழிபாடு பண்றான், அது மூலமா ஒரு விழிப்புணர்வு கிடைச்சுட்டுதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எதுக்கு அந்த ஜபமும் வழிபாடும்? தூக்கி எறிஞ்சிட வேண்டியதானே. ஆனா மனுஷன் அப்படி பண்றது இல்ல. வழிபாட்டையே லட்சியமா வச்சுக்கிட்டு அதையே கெட்டியா பிடிச்சுக்குவான். அந்த ஜபத்துக்கு அவன் ஒரு கைதி ஆயிடுறான். அதனால அதை விட்டுட்டு அவனால வெளியில வர முடியல. வழிபாடு மூலமா சாதிச்சுடலாம் அப்படின்னு நினைக்கிறது தப்பு அப்படிங்கிறாரு ஓஷோ. ஜபம்ங்கிறது ஒரு முள். காலில் குத்தின முள்ளை எடுக்கிறதுக்கு இன்னொரு முள்ளை பயன்படுத்துறோம். முள்ளை எடுத்தாச்சு, அப்புறம் என்ன? 2 முள்ளையும் வீசி எறிஞ்சிட வேண்டியது தானே. 2 முள்ளுக்குமே இனிமே பிரயோஜனம் இல்லை. பழைய முள் இருந்த இடத்துல புதிய முள்ளை குத்தி வச்சா வலிதான் தொடரும். அப்படி செய்யறவன் முட்டாள். ஆனா இப்படிப்பட்ட முட்டாள்களுக்கு உலகத்துல பஞ்சமே இல்லைங்கிறார் அவர். அதனால வழிபாடு ஜபம் அப்படின்னு எல்லாம் சொல்றோமே, அதையெல்லாம் கூட விழிப்புணர்வோடு பயன்படுத்தணும். நம்ம ஆள் ஒருத்தன், அவன் என்னன்னா காலில் ஒரு முள்ளை தைச்சுக்கிட்டான், இன்னொரு முள்ளால அதை எடுத்துக்கிட்டு இருக்கிறான். ரொம்ப நேரமும் முயற்சி பண்ணிட்டு இருந்தான். கடைசியா அப்பாடா எடுத்தாச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் முள்ள எடுக்க ஆரம்பிச்சான். என்னப்பா அது, அதுதான் முள்ள எடுத்துட்டியே, அதுக்கப்புறம் என்னத்துக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன்னு கேட்டாங்க. இதுக்கு அவன் சொல்றான், ஏற்கனவே தச்சிருந்த முள்ளை எப்பவோ எடுத்துட்டேன், அதை எடுக்கிறதுக்காக உபயோகப்படுத்திக்கிட்டு இருந்தேனே இன்னொரு முள்ளு, அது இப்ப உள்ள மாட்டிக்கிட்டு இருக்குது, அதனால மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா. இப்படி வாழ்க்கையில முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறவர்களும் அதிகம், முதல்லயே இருந்துகிட்டு இருக்கிறவங்களும் அதிகம். வாழ்க்கையில படிப்படியா முன்னேறணும், வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டு முன்னேறணும். அதுக்கு இந்த பெரியவர்கள் சொல்லுகிற தத்துவத்தை எல்லாம் சரியா புரிஞ்சுக்கிட்டு அது பிரகாரம் நாம நடக்கணும். ஒரு பெரிய இடத்துக்கு பொண்ணு நிறைய படிச்சிருக்கிறா, பட்டங்கள் எல்லாம் வாங்கியிருக்கிறா, வேலைக்கு எதுக்கும் போகல, அதுக்கு அவசியமும் இல்லை, வசதியான குடும்பம். அந்த பொண்ணுக்கு பொழுதுபோக்கு என்ன தெரியுமா? பத்திரிகை படிக்கிறது, தொலைக்காட்சி பார்க்கறது, வானொலி கேட்கறது, இதுதான் பொழுதுபோக்கு. முக்கியமா அதுல வர்ற விளம்பரங்களை கவனிக்கிறது. சந்தைக்கு ஏதாவது புதுசா பொருள் வந்திருந்தா உடனே காரை எடுத்துட்டு போக வேண்டியது, அதை வாங்கிட்டு வந்துட வேண்டியது. ஒரு நாள் அது மாதிரி ஒரு விளம்பரம் கண்ணில் பட்டது. புதுமையான சமையல் செய்யக்கூடிய சாதனம் ஒன்று வந்திருக்கிறதாக செய்தி. உடனே அதை வாங்கணும்னு ஆசை. வழக்கம் போல அன்னைக்கு சாயந்தரமே காரை எடுத்துட்டு புறப்பட்டா. பார்த்தா விலை அதிகம்தான், இருந்தாலும் அதை பத்தி எல்லாம் கவலைப்படல. அதிக விலை கொடுத்து அந்த சமையல் இயந்திரத்தை வாங்கிட்டு வந்துட்டா. ஒரு பெரிய அழகான அட்டைப்பெட்டிக்குள்ள அது இருந்தது. துண்டு துண்டு பாகங்களா அதுக்குள்ள அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. அதை ஒன்னோட ஒண்ணு சேர்த்து முழு இயந்திரமா ஆக்க வேண்டியது நம்ம வேலை. அதெல்லாம் எப்படி ஒண்ணு சேர்க்கறது? அதுக்காக ஒரு கையேடு அது உள்ளே வச்சிருக்கிறாங்க. அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்தா அட்டைப்பெட்டியை பிரிச்சா, ஒவ்வொரு துண்டு பாகத்தை எடுத்து வெளியில வச்சா, பக்கத்துல அந்த விவர புத்தகத்தை வச்சுக்கிட்டா. அது பிரகாரம் அந்த பாகங்களை இணைச்சு பார்த்தா சரியா வரல. மறுபடியும் எல்லாத்தையும் பிரிச்சு பரப்பி வச்சுட்டு ஆரம்பத்துல இருந்து வர்றா, அப்பவும் சரியா வரல. சரி, நேரம் அந்த கடைக்கு போய் அங்கிருந்தே ஒரு ஆளை அழைச்சிட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லி காரை எடுத்துட்டு அவ புறப்பட்டா. கடையில இருந்து ஒரு ஆளை கையோட அழைச்சிட்டு வந்தா. 2 பேரும் வந்து சேர்ந்தாங்க.
அங்க அவங்களுக்காக ஒரு ஆச்சரியம் காத்துக்கிட்டு இருக்கு வீட்டுல. என்ன ஆச்சுன்னா, அந்த சமையல் இயந்திரம் அழகா கோக்க போட்டு அங்க இருக்குது. அது மட்டும் இல்ல, அதுல சமையல் வேலையும் நடந்துகிட்டு இருக்குது. யார் அதை பண்ணது? அவளுக்கு ஆச்சரியம். சமையல் வேலை செய்கிற பணிப்பெண் அங்க வந்தா, வேலை செய்யறவங்க, நான் தான் அதை செஞ்சேன்னா. அந்த பொண்ணுக்கு படிக்க தெரியாது, பள்ளிக்கூடத்துக்கே போனதில்லை, சமைக்க தெரியும், அவ்வளவுதான். படிப்பறிவு இல்லாத காரணத்தினால அந்த குறிப்பு புத்தகத்தையும் அவளால படிச்சிருக்க முடியாது. எப்படி இதை பொறுத்தன அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா கேட்டாவோ. அந்த விவரம் தெரியாத பொண்ணு, பணி பொண்ணு சொல்றா, படிப்பறிவு இல்லாத போது மூளையை பயன்படுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்படுது, வேற ஒண்ணும் இல்லை அப்படின்னாலும். படிப்பு மூலமா அறிவை சேகரிச்சுக்கலாம், புத்திசாலித்தனத்தை சேகரிக்க முடியாது. தகவல் அறிவுங்கிறது ஞானம் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இதுல முக்கியம். நம்மளும் ஒருத்தன் ரயில்ல பிரயாணம் பண்ணா, ராத்திரி பூரா பயணம், விடிஞ்சதும் பார்த்தா அவன் பொட்டியை காணல, யாரா திருடிட்டு போட்டாங்க. அதுக்காக அவன் கவலைப்படணும்ல, கவலைப்படல, சிரிச்சுக்கிட்டு இருக்கிறான். எதிரில இருந்தவர் கேட்டார், ஏங்க பெட்டியை அவனோ எடுத்துட்டு போட்டானே, அதுக்காக கவலைப்படலையா நீங்க அப்படின்னாரு. நான் எதுக்காக கவலைப்படணும், அதோட சாவி என்கிட்ட தானே இருக்கு அப்படின்னு. இவன் ஒரு வெளி தேசத்துல இருந்து ஒருத்தர் நம்ம நாட்டுக்கு வந்தார். இங்க ஒருத்தர் அவரை அன்பா கூப்பிட்டு உபசரிச்சார். ஒரு ஆரஞ்சு பழத்தை அவர்கிட்ட கொடுத்தார், கொடுத்து சாப்பிட சொன்னார். அவர் அதை வாங்கினார். அதை அப்படியும் இப்படியும் புரட்டி பார்த்தார். அவருக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா அவர் தேசத்துல அது இல்லை போல இருக்கு. என்ன செய்யறதுன்னு அவருக்கு ஒன்றும் புரியல. அப்படியே கடிச்சு பார்த்தார், கசப்பா இருந்தது, தூக்கி எறிஞ்சிட்டார். அதை ஏன் தூக்கி எறிஞ்சிட்டீங்கன்னு கேட்டார் இவர். கசக்குது, அதை எப்படி சாப்பிடுறது அப்படின்னாரு அவரு. அது அப்படி சாப்பிடக்கூடாது, மேல உள்ள தோலை எடுத்து எரிஞ்சுடணும், இனிப்பான பகுதி உள்ள இருக்குது அப்படின்னு விவரம் சொன்னார் இவர். இப்படி சொன்னவர் ஒரு யோகி. வாழ்வின் வெளிப்பக்கத்திலேயே இருந்துகிட்டு இருந்தா கசப்பான பிரச்சனைகளையே சந்திக்க வேண்டியிருக்கும். உள்பக்கத்துக்கு போகணும், அப்பதான் அங்க இருக்கிற இனிப்பை உணர முடியும் அப்படிங்கிறார் அந்த யோகி. நாமெல்லாம் ரெண்டு வகையான வாழ்க்கை வாழறோமா. மேலோட்டமான வெளிப்படையா உள்ள வாழ்வுங்கிறது ஒண்ணு, உள்ளார்ந்த வாழ்வுங்கிறது ஒண்ணு. வாழ்வின் வெளிப்புறம் பிரச்சனைகளும் சவால்களும் நிறைஞ்சது, உள்புறம் அமைதியா இருக்கிறது. இந்த உள்பக்கத்துலதான் மகிழ்ச்சியான வாழ்வுக்கு தேவையான புதையல் இருக்குதான். யாரு கண்டா அந்த புதையல? ஆழ்நிலை தியானம்லாம் பண்றாங்கல்ல, அது எதுக்காக? அந்த புதையலை கண்டுபிடிக்கிறதுக்கு தான். நாம் அந்த உள்பக்கத்துக்கு போய் அங்க உள்ள ஊக்க சக்தியையும் புத்திசாலித்தனத்தையும் பொறுக்கி எடுத்துக்கிட்டு அன்றாட வாழ்க்கையில அதையெல்லாம் உபயோகப்படுத்தணும். மனசு ஒரு குரங்கு மாதிரி அலையுதுங்கிறோம், அதை கட்டுப்படுத்த முடியலங்கிறோம். மனசு அலையிறது உண்மைதான். தேனி எதுக்காக அலையுது? தேனுக்காக அலையுது. அது மாதிரிதான் மனசும் அலையுது. மகிழ்ச்சி, சாந்தி இதுகளை தேடி அலையுது. மனசை உள்பக்கமா அலைய விடணும். மகிழ்ச்சியான வாழ்வுக்கு என்னென்ன தேவைங்கிறதே இந்த யோகி சொல்றார். ஊக்கம், புத்திசாலித்தனம், அமைதி, சாந்தம். இது எல்லாம் நம்ம கிட்ட நமக்குள்ளேயே இருக்குது. அதனாலதான் சொர்க்கம் நமக்குள்ளே இருக்குன்னு சொல்றது. புதையல நமக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அதை தேடி புலம்பிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப வேடிக்கைங்கிறார் அவர். இதெல்லாம் கேட்கறப்போ உங்கள பல பேருக்கு கோபம் கூட வரலாம். என்ன சார் இது, இந்த ஒரு தகவல்ல ஏதாவது உபயோகமா சொல்லுவீங்கன்னு பார்த்தா இன்னமும் தத்துவம் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறீங்களேன்னு நினைக்கலாம் நீங்க. இதுவும் உபயோகமான விஷயம்தான். நாம தியானம் அது இதுன்னு எதுவும் பண்ணலன்னா கூட மனசுல அழுத்தமோ இறுக்கமோ இல்லாம எப்பவும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு பழகிட்டா அதுவே போதும். ஏன்னா மன இறுக்கத்தினாலேயே ஏகப்பட்ட நோய்கள் வருதான். பெருவாரியான உடம்பு கோளாறுகளுக்கு வாழ்க்கையின் விரக்தியாலேயும் தோல்விகளாலேயும் ஏற்படுற மன இறுக்கம் தான் காரணம்ங்கிறது மருத்துவ ஆராய்ச்சி முடிவு. நான் இறுக்கம் இல்லாம இருக்கிறதுக்கு தான் பிரியப்படுறேன், இந்த சமூகம் அதுக்கு இடம் கொடுக்கலையே, என்ன பண்றது அப்படிங்கிறது சில பேரோட கேள்வி. இந்த சமூகத்தை சரி செய்ய வேண்டியது நாம தான், நம்மளை சரி பண்ணிக்க வேண்டியது நாம தான். நான் சரியா இருக்கிறேன், சமூகம் சரியில்லைன்னு அதை ஒதுக்கி பிரயோஜனம் இல்லை. ஒரு குடும்பஸ்தர், அவர் மனசுல எப்பவும் டென்ஷன். அவர் டென்ஷன் இல்லாம இருக்கிறதுக்கு பழகிக்கிட்டார். அதுக்கப்புறமா அவர் சொல்லுவார், நான் ஒன்னும் ஆழ்நிலை தியானம்லாம் பண்ணல, இருந்தாலும் என் மனசு எப்பவும் அமைதியா தான் இருக்குது. இவ்வளவுக்கும் எங்க வீட்டுல தினமும் என் சம்சாரத்துக்கும் எங்க அம்மாவுக்கும் சண்டை நடந்துகிட்டே தான் இருக்கும் அப்படிம்பார். அது சரிங்க, உங்க அம்மா ஒரு பக்கம், உங்க மனைவி ஒரு பக்கம், அவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறப்போ நீங்க எந்த பக்கம் இருப்பீங்க அப்படின்னு கேட்டார் ஒருத்தர்.
அந்த சமயம் நான் வீட்டுக்கு வெளிப்பக்கம் இருப்பேன் அப்படின்னார் அவர். ஒரு தடவை கலைவாணர் NS கிருஷ்ணன் பேராசிரியர் கல்கியை சந்திச்சு பேசிக்கிட்டு இருந்தாராம். கலைவாணர் கல்கியை பார்த்து, எனக்கு கதை எழுத ஆசையா இருக்கு, எப்படி எழுதுறதுன்னு கேட்டாராம். கதை எழுதுறதுக்கு 4 மை வேணும்னாராம் கல்கி. அப்படியா, அப்படின்னா என்னென்ன கலர் மை அப்படின்னு கேட்டிருக்காரு கலைவாணர் சிரிச்சுக்கிட்டே. நான் சொன்னது கலர் மை இல்ல, அது வேற மை. அதாவது கதை எழுதுறதுக்கு தேவைப்படுகிற 4 மை எதுன்னா, 1 திறமை, 2 பேணாமை, 3வது தனிமை, 4வது பொறுமை அப்படின்னாராம். உடனே கலைவாணர், உங்க யோசனை அருமை அப்படின்னாராம். அதுதான் கலைவாணர். பொதுவா எழுத்தாளர்கள் எழுதுற மாதிரி நடந்துக்கிறது இல்ல. ஆனா கலைவாணர் என்ன சொல்லுவாரோ அதே மாதிரி நடந்துக்குவார். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணுங்கிற கருத்தை சினிமா படங்கள்ல வலியுறுத்துவார். அதே மாதிரி நடைமுறை வாழ்க்கையிலேயும் எல்லாருக்கும் எல்லாமே கொடுப்பார். பணம், பதவி, புகழ் இப்படி எதுவுமே இல்லாத ஒரு சாதாரண மனுஷனா இருந்தா கூட இவர் மனுஷனுக்கு கொடுக்கற மரியாதையில கொஞ்சமும் குறைச்சல் இருக்காது. இந்த குணம் சாதாரணமா எல்லாருக்கும் இருக்கிறது இல்ல. அவரு சினிமா தியேட்டருக்கு போய் சினிமா பாக்குறது வழக்கம். அவரு வந்திருக்கிறாருங்கிறது தெரிஞ்சா போதும், வெளியில பிச்சைக்காரங்க வந்து கூடிடுவாங்க. இது அவருக்கு தெரியும். வெளியில நம்மளை நம்பி ஒரு கூட்டம் காத்துக்கிட்டு இருக்குமேன்னு நினைப்பாரு. உடனே ஒரு 100 ரூபா நோட்டை கொடுத்து சில்லறையா மாத்திட்டு வர சொல்லுவார். படம் முடிஞ்சு வெளியில வர்றப்போ சில்லறையோட வருவார். எல்லாருக்கிட்டையும் கொடுத்துருவார். ஏன்னா எல்லாரும் தேடிட்டு வருவாங்க அவரை. என்ன எல்லாரும் சௌக்கியமா இருக்கிறீங்களா அப்படின்னு பிரியமா விசாரிப்பார். ஏதோ ரொம்ப நெருங்கின சொந்தக்காரங்களை விசாரிக்கிறது மாதிரி விசாரிப்பாரு. தன்கிட்ட இருக்கிற சில்லறையை எல்லாருக்கும் சமமா பிரிச்சு கொடுத்துட்டு தான் அங்கிருந்து புறப்படுவார். ஒரு நாள் அது மாதிரி புறப்படுற சமயத்துல ஒரு சின்ன பையனுக்கு சில்லறை எதுவும் கிடைக்கல கொடுக்கறதுக்கு. இது கலைவாணருக்கு தெரியாது. கார்ல ஏறி புறப்பட்டு போயிட்டார். அந்த பையன் காரை புடிச்சுக்கிட்டு பின்னாடியே ஓடியாந்துருக்கிறான். ஐயா, நீங்களே இல்லைன்னு சொன்னா நான் என்ன பண்றது, இன்னைக்கு பட்னி தான், அம்மாவுக்கு வேற உடம்பு சரியில்லை அப்படின்னு கத்திட்டே ஓடியாந்தானா. கலைவாணர் கவனிச்சுட்டார். உடனே காரை நிறுத்த சொன்னார். இறங்கினார். அந்த சின்ன பையனை கட்டி பிடிச்சுக்கிட்டு, என்ன மன்னிச்சுக்கப்பா, நான் கவனிக்காம வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிச்சுட்டாராம். இன்னொரு தடவை இதே மாதிரி ஒரு தியேட்டர்ல இருந்து வெளியில வந்திருக்கிறார். ஒரு ஆள் அவர்கிட்ட வந்து நின்றுருக்கார். அவர் கொடுக்கறதுக்கு இவர்கிட்ட பணம் இல்ல. பணம் இல்லையாப்பா அப்படின்னாராம். உங்ககிட்டயே இல்லையா அப்படின்னாராம் அவரு. கலைவாணருக்கு மனசு ரொம்ப சங்கடமா போச்சு. உடனே புறப்பட்டு வீட்டுக்கு போனார். அங்க இங்க தேடி பார்த்து அங்க இருந்த கொஞ்சம் நெஞ்ச சில்லறை எடுத்தார். காரு டிரைவரை கூப்பிட்டார். தியேட்டர் வாசல்ல நின்றுகிட்டு இருந்த ஆசாமியோட அங்க அடையாளங்களை சொன்னார். காரை எடுத்துட்டு போய் அந்த ஆளை கண்டுபிடிச்சு இந்த காசை கொடுத்துட்டு வா அப்படின்னு அனுப்பி வச்சாராம். பிச்சை போடுறதுக்காக காரை அனுப்புனதாக வேற யார பத்தியாவது நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அவர் ஒரு வித்தியாசமான மனிதர், வித்தியாசமான கலைஞர். கலைவாணரோட சகோதரர் கல்யாணம் நடந்தது. அதுல தியாகராஜ பாகவதர் கச்சேரி முடிஞ்ச உடனே அதுல சம்பந்தப்பட்ட கலைஞர்களுக்கெல்லாம் கலைவாணர் பரிசுகள் கொடுக்கிறார். அந்த கச்சேரியில கடம் வாசிச்சவருக்கு மட்டும் மத்த எல்லாருக்கும் கொடுத்ததை விட பெருசா ஒரு வெள்ளி கோப்பையை பரிசா கொடுத்தாராம். மத்தவங்களுக்கு எல்லாம் சின்னதா கொடுத்துட்டு கட வித்துவானுக்கு மட்டும் பெருசா பரிசு கொடுக்குறீங்களே ஏன்னு கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு கலைவாணர் விளக்கம் கொடுத்தாராம். இப்பெல்லாம் ரயில்ல கூட்டம் அதிகங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த வித்துவான் இவ்வளவு பெரிய மண்பானைய ரயில்ல ரொம்ப பத்திரமா உடையாம ரொம்ப தூரத்துல இருந்து கொண்டு வந்திருக்கிறாரே, அது என்ன சாமான்யமான காரியமா? அவரோட அந்த சாமர்த்தியத்தை பாராட்டுறதுக்காக தான் அவருக்கு இவ்வளவு பெரிய பரிசு அப்படின்னா. தந்தியை விட வேகமா போகக்கூடியது எது அப்படின்னு கேட்டார் ஒருத்தர். வதந்தின்னார் இன்னொருத்தர். அவர் அப்படி சொன்னதுல ஒன்னும் தப்பு இல்ல. வதந்தி வேகமா பரவறதுக்கு என்ன காரணம்? 1க்கு 2 மிகைப்படுத்தி சொல்ற மனுஷ சுபாவம் ஒரு காரணம். சொல்றத அப்படியே நம்புறது இன்னொரு காரணம். எப்பொருள் யார் யார் வாய் கேட்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னாரு வள்ளுவர். யாரு எதை சொன்னாலும் அதை அப்படியே நம்ப கூடாது. அறிவு வேலை செய்யணும். அதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். முக்கியமான பொறுப்புல உள்ளவங்களுக்கு எல்லாம் இது ரொம்ப முக்கியமா தேவைப்படுகிற ஒரு தகுதி. ஒரு நாட்டுல ஒரு சாதாரண ஆள் ஒருத்தன் இருந்தான். அவன்கிட்ட ஒரு கழுதை இருந்தது. ரொம்ப பிரியமா வளர்த்தான். அவனுக்கு அது ரொம்ப நெருக்கமான நண்பன். வேற மனுஷங்க யாரும் கிடைக்கல போல இருக்குது. அந்த கழுதைக்கு கந்தர்வசேனன் அப்படின்னு பேர் வச்சான். அந்த பேரை சொல்லிதான் அவன் கூப்பிடுறது வழக்கம். அவ்வளவு பிரியமா வளர்த்த அந்த கழுதை ஒரு நாள் திடீர்னு செத்து போச்சு. எப்படி இருக்கும் அவனுக்கு? ரொம்ப சங்கடப்பட்டான். சாப்பிட கூட பிடிக்கல. அவனுக்கு முகத்தை வந்து முன்னு வச்சுக்கிட்டு அவன் பாட்ட உட்காந்துருக்கிறான். இந்த நேரம் பார்த்து அவனுக்கு வேண்டியப்பட்ட ஒருத்தன் அந்த பக்கமா வந்தான். அவனை பார்த்தான். ஏன்டா இப்படி உட்காந்துருக்குற அப்படின்னு கேட்டான்.
கந்தர்வசேன செத்து விட்டதா சொல்லி குலுங்கி குலுங்கி அழ ஆரம்பிச்சுட்டாங்க. கந்தர்வசேனன் யாருன்னு கேட்டாங்க. இவன் இப்படி கேட்ட உடனே அவன் இன்னமும் சத்தம் போட்டு ஒவ்வொன்னு கத்த ஆரம்பிச்சுட்டான். துக்கம் அதிகமாயிட்டது. அவன் அழற வேகத்தை பார்த்ததும் சரி, கந்தர்வசேனங்கிறது முக்கியமான ஒரு பெரிய மனுஷன் போல இருக்கு அப்படின்னு இவன் முடிவு பண்ணிட்டான். நம்ம ஃப்ரெண்டோட துக்கத்தை நாமளும் பகிர்ந்துக்கணும்னு நினைச்சான். உடனே தலையை மொட்டை அடிச்சுக்கிட்டான், மீசை எடுத்துட்டான், கருப்பு உடை போட்டுக்கிட்டான். கந்தர்வசேனன் இறந்த செய்தி இப்படி காத்து வாக்குல பரவ ஆரம்பிச்சது ஊர் பூரா. ஊர்ல உள்ளவங்க எல்லாம் இந்த செய்தியை கேட்டதும் அவங்களும் தலையை மொட்டை அடிச்சுக்கிட்டு கருப்பு துணி போட்டுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரே நாள்ல நகரம் பூராவும் துக்கத்துல ஆழ்ந்து போச்சு. எங்க பார்த்தாலும் மொட்டை தலை, கருப்பு துணி. அந்த நாட்டு அமைச்சர் இதை பார்த்தார். ஜனங்கள் எல்லாம் வருத்தமா இருக்கிறாங்களே அப்படின்னு நினைச்சு சில பேரை கூப்பிட்டு விசாரிச்சார். என்ன விஷயம் அப்படின்னு. கந்தர்வசேனன் செத்துட்டார், அதனாலதான் இப்படி துக்கம் அனுஷ்டிக்கிறோம் அப்படின்னாங்க. அவராவது கொஞ்சம் யோசனை பண்ணி பாத்துருக்கலாம்ல. கந்தர்வசேனன்னு சொல்றீங்களே, யார் அது அப்படின்னு விசாரிக்கலாம்ல. விசாரிக்கல. மக்கள் துயரத்துல நாமளும் பங்கு எடுத்துக்கணும் அப்படின்னு தான் அவர் நினைச்சார். அவரும் உடனே மொட்டை அடிச்சுக்கிட்டு கருப்பு சட்டை போட்டு ஆரம்பிச்சுட்டார். அமைச்சர் இப்படி இருக்காருங்கிற செய்தி அரசருக்கு எட்டுச்சு. அவரு என்ன பண்ணாரு, அவரும் மொட்டை போட்டுக்கிட்டு தூக்கம் அனுஷ்டிக்க ஆரம்பிச்சுட்டார். அன்னைக்கு ராத்திரி ராஜா மொட்டை தலையோட அந்த புறத்துக்கு வரார், முகத்தை முன்னு வச்சுக்கிட்டு. ராணி பார்த்தாங்க. என்னங்க இது, என்ன விஷயம், உங்க துக்கத்துக்கு என்ன காரணம்னு கேட்டாங்க. ராஜா ரொம்ப கவலையோட கந்தர்வசேனன் செத்து விட்டாராம், ஜனங்கள்லாம் வருத்தத்துல இருக்கிறாங்க, அதனால நானும் அவங்களோட துக்கத்துல பங்கெடுத்துக்கிறேன், ஒரு ராஜாவோட கடமை இல்லையா அது அப்படின்னார். அது சரி, கந்தர்வசேனன் யாரு, உங்க அப்பாவா அண்ணனா, எதுக்காக தலையை மொட்டை அடிச்சிங்க அப்படின்னு கேட்டாங்க ராணி. அதுக்கப்புறம் தான் ராஜா யோசிக்க ஆரம்பிச்சார். ஆமா, அதுவும் சரிதானே, நாம என்னத்துக்கு அவசரப்பட்டு இப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அமைச்சரை கூப்பிட்டார். அப்புறம் விவரம் கேட்டார். யாருங்க இது கந்தர்வசேனங்கிறது யாருன்னு கேட்டார். அவரும் அதுக்கப்புறம் தான் யோசிக்க ஆரம்பிச்சார். அவரு ஜனங்களை கூப்பிட்டு விசாரிச்சார். ஒவ்வொருத்தரா விசாரிச்சுக்கிட்டே கடைசியா அந்த ஆளுகிட்ட போய் சேர்ந்தாங்க. கந்தர்வசேனன் யாருன்னு கேட்டாங்க. என்னோட கழுதைன்னாங்க. ராஜாவும் மந்திரியும் தலையை தொங்க போட்டுக்கிட்டாங்க. எல்லாரும் சொல்றதையும் கண்ணை மூடிட்டு நம்ப ஆரம்பிச்சா கதை இப்படிதான் போக முடியும். இந்த காலத்துல எல்லாம் சில பேர் சொல்ற விஷயம் கப்சா மாதிரி இருக்கும், ரீல் விடுறார் அப்படின்னு நினைப்போம். ஆனா அதுலயும் உண்மை இருக்கும். ஒருத்தர் ரொம்ப பெருமையா சொன்னார், சார் 10 பேர் ஒரே குடையில வந்தோம் சார், ஒரு சொட்டு தண்ணி கூட எங்க யார் மேலயும் படல சார் அப்படின்னார். 10 பேர் ஒரே குடையில வந்திருக்கிறாங்க, ஒரு சொட்டு தண்ணி கூட மேல படலையா, பெருமையா சொன்னார். அது எப்படிங்கன்னு கேட்டோம். அவர் சொல்றாரு, ஏன்னா அப்ப மழையே பெய்யல சார் அப்படின்னார். இன்று ஒரு தகவல் வழங்க வந்திருக்கிறார் அண்ணன் தென்கட்சி சாமிநாதன் அவர்கள். அகில இந்திய வானொலி நிலையத்தின் வரலாற்றை புரட்டி பார்க்கிற போது பலர் பணியாற்றி இருக்கிறார்கள் என்றாலும் வரலாற்றில் வாழ்கிறவர்கள் மிக குறைவானவர்கள். அந்த வரலாற்றில் தென்கட்சி சாமிநாதனுக்கு ஒரு பெரிய இடம் உண்டு. உங்க பார்த்திருக்கீங்க, ரொம்ப சாதாரணமானவரு. அந்த இன்று ஒரு தகவலை கேட்டவங்களுக்கு தெரியும், ரொம்ப சாதாரணமான நடையில பேசுவாரு. பேசிக்கிட்டே இருக்கும்போது எங்க முடிக்கிறாருன்னு தெரியாது. அந்த முடிக்கிறதுலதான் அண்ணன் சாமிநாதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். மிகப்பெரிய தொழில்நுட்பம். அவர் காலையில 6:30 மணிக்கு வானொலி நிலையத்தில் இருப்பார். யாரும் வரமாட்டாங்க. கடற்கரை ஓரத்துலதான் தங்கி இருப்பார். எளிமையான வீடு, எளிமையான மனிதர், எதுக்கும் பயப்பட மாட்டார். அவர் பாத்தீங்கல்ல, வானொலி நிலையத்துக்கு நேர்முக பேட்டிக்கு போனாரு. கேட்டாங்க, என்னங்க இப்படி வந்திருக்கிறீங்க, நீங்க ஒரு மத்திய கவர்மெண்ட்ல வேலை செய்ய போறீங்க, வேலை எனக்கு கொடுக்குறியா என் சட்டைக்கு கொடுக்குறியான்னு கேட்டவர். என் தோற்றத்துக்கு கொடு, நான் எழுதுவேன், எழுத்தாற்றல் இருக்குன்னு சொன்னவர் அண்ணன் தென்கட்சி சாமிநாதன் இன்று ஒரு தகவலோடு வருகிறார். இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். நான் இப்பொழுதுதான் முதல் தடவையாக இந்தியாவை விட்டு வெளியில வந்திருக்கிறேன். அதுவும் உங்கள் ஊருக்கு வந்ததுல ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. என்னை பத்தி ரொம்ப பெருமையாக பிச்சினிக்காடு இளங்கோ அவர்கள் பெருமையா பல வார்த்தைகள்லாம் சொன்னார். அவர் அவ்வளவு பெருமையாக சொன்னதற்கு காரணம் அவ்வளவும் நானே அவருக்கு எழுதி கொடுத்தது. இவ்வளவு விவரமாக அவர் சொல்லுவார் என்று தெரிந்தால் இன்னும் கூட எழுதி கொடுத்திருக்கேன். அதனால அவருக்கு முதல்ல நன்றி சொல்ல வேண்டும். எனக்கு யாரும் பொன்னாடையெல்லாம் போத்துகிற பழக்கம் எனக்கு அதிகமாக அனுபவம் இல்லை, யாரும் போத்துறதில்லை. நானா போய் பேசிட்டு வருவேன். இப்படிப்பட்ட பொன்னாடைகள் இங்கே ரொம்ப அபூர்வமா போத்துனது, அதுவும் இந்த இடத்துக்கு ரொம்ப அவசியம். அது குளிர் அதிகமாக இருக்கிறது.
நான் காசு கொடுத்து பொன்னாடை போத்திக்கிறது உண்டு சில இடங்கள்ல. இதெல்லாம் கௌரவத்துக்காக போற்றப்படுகிற பொன்னாடை. காசு கொடுத்து பொன்னாடை போத்திக்கிறது உண்டு நாங்க இந்தியாவில். மாதம் ஒரு முறை இப்படி போத்திக்குவேன். அது யாருன்னா எனக்கு இந்த முடி வெட்டுகிற நண்பர்கிட்ட அப்படி போத்தி கொள்வது வழக்கம். அன்பழகன் அவர்கள் எனக்கு இப்பதான் பழக்கம். இந்த நிகழ்ச்சியில எல்லாரும் ரொம்ப காலமா அவர்கிட்ட பழக்கம். ஆனா அவருடைய பேர் ஆல்ரெடி அவரா இவர்னு நினைச்சேன். இவர் கூப்பிட்ட பிறகு அவரை பார்த்தோம். சின்ன வயசுல நான் பாலச்சந்தருடைய படங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருடைய படத்தை ரொம்ப விரும்பி பார்க்கறது உண்டு. அப்போ அந்த பட்டியல்ல துணை இயக்குனர் அல்லது உதவி இயக்குனர் பட்டியல்ல மா அன்பழகன் பார்த்த ஞாபகம் எனக்கு மனசுல பதிஞ்சிருந்தது. அப்புறம் இவர் சொன்னது அதுக்கு பிறகு இந்த நிகழ்ச்சிக்கு ஒத்துக்கிட்ட பிறகு அப்புறம் பார்த்தா அவர் தான் இவர் அப்படின்னு சொன்னாங்க. அதனால அவருடைய பேர் எனக்கு ரொம்ப அனுபவம். அப்புறம் அவரே பொது செருப்பு கடிக்கும்னு ஒரு படம் எடுத்தாருங்கிறதெல்லாம் கேள்விப்பட்டேன். பொது செருப்பு கடிக்கும்னு எடுத்த பிறகுதான் செருப்பு காலை மட்டும் இல்லை கையையும் கடிக்கும் அப்படிங்கிறத அவர் புரிந்து கொண்டிருப்பார்னு நினைக்கிறேன். அதுக்கு பிறகு சரி நம்ம இனிமே உடம்பு பூரா கடிக்கிறதுக்கு முன்னாடி வந்துருவோம் இங்கே அப்படின்னு சொல்லி இங்க வந்துட்டார். இங்கதான் அவர் கடிபடாமல் இருக்கிறார். நல்லா அவருடைய சிந்தனை வித்தியாசமா நான் பார்த்து அவருடைய புத்தகத்தை எப்பொழுதுமே இது மாதிரி புத்தகம் வெளியிடுன்னா அந்த அவங்க வெளியிடுற புத்தகத்தை பரீட்சைக்கு படிக்கிறது மாதிரி படிக்கிறது. அப்பதான் அதை பத்தி விவரமா தெரியும்னு சொல்லி படிச்சு வச்சுக்குவேன். அவர் புத்தகம் அது மாதிரி ஆரம்பத்துல சொன்னது மாதிரி செய்திகளை கவிதையாக்கி இருக்கிறாருன்னு சொன்னாங்களே, அது செய்திகளை கூட கவிதையாக்கல, செய்திகள் ஏற்படுத்தின உணர்வுகளை அவர் கவிதையாக்கி இருக்கிறார். செய்தி அப்படியே கவிதையாக்கி பிள்ள. இப்போ அது மாதிரி இப்போ ஒரு இதுல எங்கேயோ ஒரு இடத்துல பவுன் கிடைக்குது, பூமியில காங்கோவிலேயே எங்கேயோ பொண்ணு கிடைக்குதுன்னு மனிதர்கள் சல்லடை போட்டு அலசுகிறார்கள்னு ஒரு செய்தி. யாரோ மண்ணுல பொண்ணு கிடைக்குது தங்கம் இருக்குன்னதும் மனிதர்கள்லாம் போய் கும்பலா சல்லடை போட்டு சலிச்சுக்கிட்டு இருந்தாங்களாம். இது செய்தி. இதை இவர் பார்க்கும் பொழுது நானும் சலிச்சு பாக்குறேன், ஒரு மனுஷன் கூட கிடைக்கலையே அப்படிங்கிறார். அதான் அது அப்படியே செய்தி ஆக்கல. இவர் அதை தன்னுடைய உணர்வுகள், அதாவது தமிழ்ல கவிதை எழுதுறதுக்கு கொடுத்து வைக்கணும் ரொம்ப. என்ன காரணம்னா மொழியியல் அறிஞர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, மொழியெல்லாம் தெரிஞ்சவங்க, மற்ற மொழிகளில் கவிதை இருக்கிறது, தமிழ் கவிதையாகவே இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. அப்படி கவிதையாகவே இருக்கிற ஒரு மொழியில கவிதை எழுதுறதுக்கு நாம எல்லாம் கொடுத்து வைக்கணும். தமிழர்களாக பிறந்ததுக்கும் கொடுத்து வைக்கணும். ஏன்னா நம்மளை விட மற்றவர்கள் நிறைய தெரிந்து வைத்திருக்கிறார்கள் தமிழை. அந்த வெளிநாடு போனவங்க எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அந்த இது நான் நயாகரா போய் அமெரிக்காவில் நயாகரா பார்த்தவங்க போயிட்டு பார்த்துட்டு என்கிட்ட பேசும்போது சொல்லுவாங்க, அங்க நயாகராவில் நல்வரவுன்னு தமிழ் எழுதி வச்சிருக்கிறாங்களாம். அவங்க போய் கேட்டிருக்கிறாங்க, எதுக்கு இந்த ஊர்ல தமிழ் எழுதி வச்சிருக்கிறீங்களேன்னா, உலகத்திலே பெரிய அருவி இது, அதே மாதிரி உலகத்திலேயே பெரிய மொழி தமிழ், அதனால எழுதி வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு தெரியுது. ஆனா நம்ம ஊர்ல இங்கிலீஷ்ல தான் எழுதி வைக்கிறோம் நம்ம. அது ஏன்னா அது இருக்கட்டும், இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு. ஆனா அப்படி எழுதினாதான் கௌரவமா பாக்குறாங்க. அதனால அப்படி எழுத வேண்டியிருக்கு. வெளியூர்ல அதே மாதிரி சில நாடுகள்ல, ஜப்பான்ல ஒரு பல்கலைக்கழகத்துல மோட்டோ, அதுதான் யாதும் ஊரே யாவரும் கேளிருங்கிறது அவங்களுடைய கொள்கையா. அதை அப்படியே எழுதி வச்சிருக்கிறாங்களா, யாதும் ஊரே யாவரும் கேளிர்னு. அதை விட சர்வேயர்னு ஒரு விண்கலம் அனுப்புனாங்க செவ்வாய் கிரகத்துக்கு. சர்வேயர் செவ்வாய் கிரகத்துல மனுஷன் இருப்பானா இல்லையான்னு சோதனை கண்டுபிடிக்கிறதுக்கு இங்க இருந்து அமெரிக்காவில இருந்து நாசாவில இருந்து விண்கலம் போச்சு. அப்ப என்னன்னா, அங்க மனிதர்கள் நம்ம விட முன்னேறியவர்கள், நாகரிகத்துல பெரியவங்க எல்லாம் இருப்பாங்கன்னு ஒரு சந்தேகம் அவங்களுக்கு. அப்படி இருந்தா அவங்க எந்த மொழியில பேசுவாங்க, அவங்களுக்கு எந்த மொழி புரிஞ்சிருக்கும் அப்படிங்கறது ஒரு யூகத்துல சில பதிவு செய்யப்பட்ட பேச்சுக்களை இங்க இருந்து அனுப்பலாம். இதுல ஏதாவது ஒரு மொழி புரிஞ்சுக்கிட்டு அவன் ஏதாவது பதில் சிக்னல் வரும், அங்க இருக்கிறவங்க நம்ம விட மேல முன்னேறியவர்களாக இருப்பாங்கன்னு சொல்லி, அப்படி சர்வேயர் இங்க இருந்து விஞ்ஞானிகள், நாசா விஞ்ஞானிகள் பதிவு செய்த அனுப்பிய மொழிகள்ல தமிழும் ஒண்ணு. ஏன்னா இது புரிந்தவர்கள் அங்க யாராவது இருப்பாங்கன்னு அவங்களே எதிர்பார்த்தாங்க. ஏன்னா அவ்வளவு பழமையான மொழிங்கிறதுனால. அதே மாதிரி இயேசுவனுடைய வழிபாட்டு கொள்கைகள், 10 கட்டளைகள், அந்த ஒலிவ மலையில 10 மொழிகள்ல கல்வெட்டு மலையில பொறிக்கப்பட்டிருக்கு. அதுல தமிழ் மொழியிலும் பொறித்திருக்கிறார்கள். இப்படிலாம் கேள்விப்படும்போது அது பொறிக்க வேண்டிய இடத்துல நம்ம ஊர்ல பொறிக்கலையேங்கிறது தான் கவலை. அப்படி நிறைய கேள்விப்படுவோம் அதை பத்தி. அப்படிப்பட்ட தமிழ்ல கவிதை எழுதுறதுக்கு அவர் கொடுத்து வச்சிருக்காரு. அவருக்கும் அதை அவங்க அம்மையார் சொன்னாங்க, அவங்க எல்லாருடைய வெற்றிக்கும் ஒரு காரணம் பின்னாடி ஒரு பெண்மணி தான் பின்னாடி இருப்பாங்கன்னா, அவருடைய வெற்றிக்கு அவருடைய மனைவி தான் காரணம்
அப்படின்னு சொன்னாங்க. அது வாஸ்தவம் தான். நான் என்னுடைய வெற்றிக்கு கூட என்னுடைய மனைவி தான் காரணம். ஏன்னா நான் முக்கியமான விஷயம் எழுதும் பொழுதெல்லாம் அவங்க பிறந்த வீட்டுக்கு போடுவாங்க. ஏதோ ஒரு வகையில எப்படியோ ஒரு வகையில உதவி பண்றதுன்னு அது ஒரு உதவி தான். அதாமல் செய்யாமல் செய்கிற உதவி. அதனால அவர்களை இந்த நிலைமையிலும் நான் ரொம்ப நன்றியோடு நினைத்துக் கொள்கிறேன். நான் 2 நண்பர்கள் நாங்க ஊர் சுத்தி பார்க்கறதுக்காக வந்தோம். உங்க ஊர் அழகை பார்க்கறதுக்காக வந்தவர்கள். அதே நேரத்துல இப்படி ஒரு வாய்ப்பு அன்பழகன் அவர்களையும் சந்திக்கிறவர்கள். அவரும் ரொம்ப அழகானவருங்கிறது அப்புறம் தான் தெரிஞ்சது. ஊர் மட்டும் இல்லை, அவரும். அதுல என்ன பொறாமைன்னா, அவருக்கும் 60 வயசு, எனக்கும் 60 வயசு. என்னன்னா யாரும் அதனால நான் வரும்பொழுது அவர் பக்கத்துல உட்காந்துடக்கூடாதுன்னு நினைச்சுட்டே வந்தேன். ஏன்னா அவர் பக்கத்துல நான் உட்காந்தா எனக்கு ரொம்ப வயசானது மாதிரி தெரியுது. நல்ல வேலையாக என்னை தனியா கொண்டு போய் அங்க உட்கார வச்சது ரொம்ப மகிழ்ச்சி. அவர் நேற்று வரும்பொழுதே நானும் நண்பர்கள் 2 பேரோட வந்தேன். இப்போ பொறியாளர் ஞானசுந்தரம் அவர்கள் தமிழகத்தினுடைய தலைமை பொறியாளராக இருந்து ஓய்வு பெற்ற வீரபத்ரன் என்கிற அண்ணாச்சி, அவர் வந்திருக்கிறார். 3 பேர் வந்தோம். அவர்கிட்ட அதான் கேட்டேன், என்னாச்சு இவருக்கு 60 வயசுன்னா நம்பவே முடியலையே அப்படின்னு சொல்லி நாங்க பேசிக்கிட்டோம். அவர் பார்த்ததும் இருக்கும் அண்ணாச்சி, அது நம்மளை ஒப்பிட்டு பார்க்காதீங்க, அது அவர் இப்படித்தான் பாருங்க, நம்மளை கம்பேர் பண்ணி பார்த்தா சந்தேகமா தான் இருக்கு, அதை பார்க்க வேண்டாம்னு சொன்னார். அப்புறம் இன்னைக்கு பார்த்தோம் இன்னும் ஒரு 5 குறைஞ்சிட்டு வயசு அப்படின்னு. நேற்று பார்த்ததை விட இன்னொரு 5 வயசு குறைஞ்சிட்டுதே அப்படிங்கிறது மாதிரி பேசிக்கிட்டோம் நாங்க. அது ரொம்ப அபூர்வம், அழகா. அதை மனசு சுத்தமாக விட்டு அழகா இருந்தாதான் முகம் அழகா இருக்கும். அது உள்ளத்துல இருக்கிறது தான் மனசுல வரும். அந்த தெளிவான சிந்தனை, அந்த சிரிப்பு அவர் பார்த்தாரு. ஏன்னா வயசு குறையறதுக்கு எனக்கு சந்தேகம், எப்படி ஒரு குறைஞ்சது நேற்றை விடனா வயசு குறையறதுக்கு இது வரைக்கும் யாரும் மாத்திரை கண்டுபிடிக்கல. மாத்திரை கத்திரி சாப்பிடுவாரோ அப்படின்னாரு. ஒரு டாக்டர் கண்டுபிடிச்சாராம் வயசு குறையறதுக்கு மாத்திரை. அது என்னன்னா ஒரு மாத்திரை சாப்பிட்டா 1 வயசு குறைஞ்சிரும், 1 மாத்திரை சாப்பிட்டா 1 வயசு குறையும்னு ஒரு டாக்டர் மருந்து கண்டுபிடிச்சார். ஒரு பாட்டி அம்மா போயிருக்கு, 90 வயசு பாட்டி போய், எனக்கு ஒரு பாட்டில் மாத்திரை கொடுங்க டாக்டர், எனக்கு வேணும்னு வாங்கிட்டு வந்து மறுநாள் அதே 90 வயசு பாட்டி 30 வயசு பொண்ணா போயிருக்கு அதே டாக்டர் கிட்ட. இடுப்புல ஒரு கை குழந்தை, அது சட்டை கிட்ட போடாம கட்டாரில் ஆயில் வச்சுட்டு 1 வயசு குழந்தை உட்காந்துருக்கு. இது இப்படியே தூக்கிட்டு போய் இந்த டாக்டர் கிட்ட, டாக்டர் நேற்று நான் ஒரு பாட்டியா வந்தேன், 1 மாத்திரை சாப்பிட்டா 1 வயசு குறையும், நீங்க நான் ஏதோ ஒரு ஆர்வத்துல ஒரு 30-40 மாத்திரையை சாப்பிட்டேன் ஒரே நாள்ல, இதை பாருங்க இப்படி ஆயிடுது அப்படின்ட்டு கை குழந்தையோட போய் நின்று இருக்கு. அதுக்கு டாக்டர் சொன்னாராம், ஏமா இதுக்காக வருத்தப்படாது, சந்தோஷப்படு, எல்லாரும் வயசு குறையணும்னு தான் நினைக்கிறாங்க, உனக்கு வயசு குறைஞ்சிட்டு நீ சந்தோஷப்படு, இதுக்கே வருத்தப்படுறேன்னு இருக்காரு. அதுக்கு அவர் சொன்னாராம், அதுக்கு அந்த அம்மா சொல்லிச்சான், அப்படி இல்லை டாக்டர், என்னை பத்தி பரவாயில்ல, நான் 30 வயசு ஆயிடுது, இடுப்புல பாருங்க கை குழந்தை, இது ரொம்ப ஆர்வத்துல ஒரு 70 மாத்திரையை சாப்பிட்டுட்டு, இது என் வீட்டுக்காரரு. இதை நான் இப்படியே தூக்கிட்டு எங்க அலையிறது, எதையாவது மாத்திரை கொடுத்து இறக்கி விடுங்க டாக்டருக்கு, இறங்க மாட்டாங்க, அவரு இறங்க மாட்டேங்கிறாருக்கு. அது ஏதோ கட்டவரில் வாயில வச்சுட்டு நமக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைங்கிறது மாதிரி ஒரு பாவம் மரியாதை மாதிரி உட்காந்துருக்காரு. எதையாவது வயசை கூட்டு இறக்கி விடுங்க டாக்டர் அப்படின்னு சொல்லி அழுத்துக்கிட்டு தான். ஏன்னா இப்படி தூக்கி அலைய, ஏன்னா அது மாதிரி இயற்கைக்கு மாற வயசு குறைஞ்சாலும் ஆபத்து, இப்படிப்பட்ட ஆபத்தெல்லாம் வந்துடும். அதுக்காக அன்பழகன் இனிமே குழந்தைய ஆகிடுவாருன்னு நான் சொல்ல, குழந்தையானா அந்த அம்மாவுக்கு அந்த நிலைமை வரும். அடுத்த முறை வரும்பொழுது ஒரு அன்பழகனை தூக்கி வச்சுக்கிட்டு கை குழந்தையா வச்சுக்கிட்டு தான் பேசணும் நாங்கள். அப்படியானா வயசு எனக்கு சந்தேகமா இருக்கு, நேற்றை விட 5 குறைஞ்சதுன்னா இன்னும் கொஞ்சம் போக எப்படி ஒரு காலத்துல மண்டி போட்டு நடக்கிற அளவுக்கு வந்துருமோங்கிற பயம். ஆனா அது காரணம் அதுதான், மனசு, இந்த தெளிவான சிந்தனை இதுல தெரியுது. இதை பார்த்தாவே இதுலயே எழுதியிருக்காரு சிங்கைச்சூடர், பிச்சினிகாடு இளங்கோ ஒரு நியூஸ் போட்டிருந்திருக்கிறாரு, ஒரு விளம்பரம், திருமண விளம்பரம், உங்கள் திருமணத்தை சிங்கப்பூர்ல நிச்சயம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு விளம்பரம் பண்ணியிருக்காரு. ஏதோ ஒரு திருமண நிலை இது, அதை பார்த்துட்டு ஒரு கவிதை ஆக்கியிருக்கிறார். திருமணத்தை நிச்சயம் பண்றது எல்லாரும் அழகு இருக்கா, இந்த வேற நல்ல பழக்க வழக்கம் இருக்கான்னு தான் பாக்குறாங்க மாப்பிள்ளைய பாக்குறதுக்கு. ஆனா திருவள்ளுவர் சொல்லி இருக்கிறாரு, அந்த நல்ல குணம் நல்ல இதெல்லாம் அதை பார்த்து பார்க்கப்படாதா, அந்த அழுக்காறு அவா வெகுளாமை அழுக்காறு இந்த இதெல்லாம் இல்லாத மாப்பிள்ளையா பார்க்கப்படாதா, நீங்க மத்த இதெல்லாம் பாக்குறீங்களேன்னு கேக்குறாரு. இந்த விளம்பரம் பார்த்துட்டு நல்ல விளம்பரம், அது திருமணத்தை சொர்க்கத்துல நிச்சயம் சிங்கப்பூரில் நிச்சயம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி பிச்சனிகாடு இளங்கோ இதுல போட்டிருக்காரு. இது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததுன்னா நானும் இங்கேயே நிச்சயம் பண்ணிருப்பேன். ரொம்ப லேட்டா என்னுடைய கண்ணுல அது பட்டது, அந்த அவரும் அவருடைய கவிதையும். அதனால ரொம்ப அவருடைய அந்த மனித நேய பண்பு அதில் தெரியுது.
அந்த குழந்தை தன்மைங்கிறது இருக்கணும் மனுஷங்களுக்கு. நமக்கெல்லாம் குழந்தைத்தனம் இருக்கக்கூடாது, குழந்தை தன்மை. ஏன்னா மனிதர்கள் இயல்பா சிரிக்கிறதுக்காக பிறந்தவர்கள். அந்த இயல்பு தன்மையை நாம கட்டுப்படுத்தி வச்சுட்டோம். பல வாழ்க்கையினுடைய நெருக்கடிகள் சிரிப்புங்கிற இயல்பு தன்மையை கட்டுப்படுத்தி விட்டுது. அதாவது ஒரு முதலாளிக்கு முன்னாடி தொழிலாளி சிரிச்சா மரியாதை குறைச்சல், பெரியவங்களுக்கு முன்னாடி சின்னவங்க சிரிச்சா மரியாதை குறைச்சல், வாத்தியாருக்கு முன்னாடி பசங்க சிரிச்சா மரியாதை குறைச்சல்னு சொல்லி சிரிப்புங்கிறது ஏதோ மரியாதை குறைவான செயல்னு காலங்காலமா போதிக்கப்பட்டு வந்திருக்கிறோம். அது நம்ம மரபு ரீதியாவே நம்ம கிட்ட ஒரு அழுத்தத்தை உண்டு பண்ணிவிட்டு தான் சிரிக்கிறதுக்கு தயக்கம் சிரிச்சா ஏதாவது தப்பா நினைச்சிருவாங்களோ அப்படின்னு நினைக்கிறதுனாலதான் அந்த இதய நோயெல்லாம் வருதான். இப்போ நிறைய ஹார்ட் அட்டாக் எல்லாம் வர்றதுக்கு காரணம் இந்த சிரிப்பு அடக்கப்பட்டதுனால. அது இயல்பு தன்மை அது வெளியில சிரிப்புக்கு ஜோக்கே தேவைப்படக்கூடாது. இப்ப இந்த அடக்கி பூட்டி வச்சிருக்கிற சிரிப்பை வெளியில கொண்டு வர்றதுக்கு ஜோக்குன்னு ஒரு சாவியை போட வேண்டியிருக்கு. இப்போ சாவி வேலையை தான் செய்யுது இந்த ஜோக்கெல்லாம். அந்த சாவியை போட்டு திறந்து சிரிப்பை அடக்கி இருக்கிறத வெளில கொண்டு வர்றோம். அது அவங்களுக்கு உடம்பு ரீதியான இதை கொண்டு வருதான் அப்படிங்கிறது இப்ப மருத்துவர்கள்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அது அதனால சிரிப்புங்கிறது இயல்பான தன்மை. ஒரு குழந்தை கூட சிரிக்கும். அதாவது குழந்தைக்கு ஜோக்கு சொல்ல வேண்டியதில்லை. ஒரு குழந்தை தொட்டில படுத்திருக்கு, ஒரு கிளுகிழப்பை கொண்டு போய் ஆட்டுங்க சிரிக்கும். குழந்தை முகத்துக்கிட்ட ஒரு கிளுகிழப்பை ஆட்டினா சிரிக்குது இல்ல, அந்த கிளுகிழப்ப சத்தம் தான். அது என்ன ஜோக்காது? அந்த சத்தமே சிரிக்க வைக்கிறது இல்லை. அதுதான் மனிதத்தன் இயல்பு தன்மை நமக்கு. அதனால ஒரு கிளுகிழப்ப குழந்தை முகத்துக்கிட்ட ஆட்டினா சிரிக்கும். அதே கிளுகிழப்பை ஒரு தாத்தா மூஞ்சிட்டு ஆட்டுங்க கோவம் வந்துடும், அடிக்க வருவார். ஏன்னா அப்படி இருந்தவர் இப்படி ஆயிட்டாரு. அது ஆகக்கூடாது. அந்த இயல்பு தன்மை மாறாத ஒரு குழந்தை நாமெல்லாம் பிறந்து 1.5 மாசத்துல சிரிக்க ஆரம்பிக்கிறோமா? பிறந்து 1.5 மாசத்துல சிரிக்க ஆரம்பிக்கிறோம். அதுதான் முதல் சிரிப்பு, அர்த்தத்தோட சிரிக்கிறது. அது ஒரு குழந்தை ஒரு நாளைக்கு 200 தடவை சிரிக்குதான். புள்ளி விவரம், ஒரு குழந்தை ஒரு நாளைக்கு 200 தடவை சிரிக்குது. நம்ம மாதிரி உள்ளவங்களாம் 15 தடவை சிரிக்கிறோமா? அது அப்படி. ஏன்னா வாழ்க்கையினுடைய நெருக்கடி எதையும் டென்ஷன் ஆக்கிக்கிட்டு மனசுல இறுக்கத்தை உண்டு பண்ணிட்டு அந்த 200 தடவைங்கிறது இப்ப 20-15 குறைஞ்சிட்டு. அப்படி பண்ணக்கூடாது, குறையாம வச்சுக்கணுங்கிறது தான் இப்ப மருத்துவ ஆலோசனை. வேற ஒன்றும் பெரிய சாதாரண ஆலோசனை இல்லை. மருத்துவ ரீதியாக ஹார்ட் அட்டாக் வர்றது, ஹார்ட் அட்டாக் இப்போ வராத மனிதர்கள் யாருன்னு இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஹார்ட் அட்டாக்கே வராத மனிதர்கள் யாருன்னா நரிக்குறவர்களுக்கு வர்றதே இல்லையா. அவங்க அது அவங்க வாழ்க்கையை லேசா எடுத்துக்குவாங்க. அதாவது அவங்க டென்ஷன் ஆகிறதே கிடையாது. நான் பார்த்துருக்கிறேன். எங்க ஊர்ல கிராமத்துல ஒரு துப்பாக்கி இருந்தது வேட்டைக்கு. நானும் ஒரு நரிக்குளம் வரும்போது 2 பேரும் போவோம் சுடுறதுக்கு. பறவை பறந்து வரும்போது சுடுவார். நான் போய் விழுந்தது பறவை தூக்கி அந்த பையில போட்டுக்கிறது என் வேலை. சுடுவார். சுட்டதான் அது குறி தவறாம சுட்டாலும் குதிப்பார். அவர் குறி தவறி போனாலும் குதிப்பார். எவ்வளவு அருமையா அதை தப்பிச்சு போகுது பாரு அப்படின்னு. இப்ப நமக்கு என்னன்னா, ஐயோ ஒரு குண்டை வேஸ்ட் பண்ணிட்டாரு இந்த ஆள், துப்பாக்கி குண்டு ஒண்ணு வீணா போட்டுதே நான் கவலைப்படுவேன். அவங்க அந்த மனோபாவம் தான் வேணுமா வாழ்க்கையில். அதனாலதான் அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதில்லை. அந்த தோல்வி கூட அவருக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணுது. வாழ்க்கையோட நாம தோல்வினாலும் தோண்டு போறோம். அதுதான் அவங்களுக்கும். அதே மாதிரி இன்னொரு தரப்புக்கு ஹார்ட் அட்டாக் வராத இன்னொரு தரப்பு யாருன்னா பைத்தியக்காரர்களுக்கு வர்றதில்லை. பைத்தியம் முடிஞ்சவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் இது வரைக்கும் வந்து கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு டென்ஷன் இருக்காது, அதாவது மன இறுக்கம் கிடையாது. இப்ப நான் ஒரு நாட்டுக்கு ராஜா வாங்கணும்னு நினைச்சேன்னா அது எப்படி ராஜா வாக்குறது, யாரை ஜெயிக்கிறது, எப்படி செலவு பண்றது, எப்படி பண்றது, அப்படிலாம் திட்டம் போடுவேன். ஒரு பைத்தியக்காரன் ஆனதானே நினைச்சிருவான். கேட்டா நான் தான் ராஜா. அவன் முயற்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, படையெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அச்சீவ்மெண்ட் மனோபாவம் நமக்கு வரணும். அடைந்து விட்ட அந்த மன நிறைவு. நான் அதாவது ஆகணும்னு துடிக்கிறேன்ல, அதுதான் எனக்கு இதே உண்டு பண்ணுது. அடைந்ததாகவே நினைச்சுட்டா வராது. அந்த நிறைவு வாழ்க்கையில வேறணும். அதாவது அதுக்குதான் சொல்லுவார்கள், இப்ப ஒரு பைத்தியத்தன்மை நமக்குள்ள வேணுமா. கிட்டத்தட்ட ஒரு லேசா பைத்தியத்தன்மையோட இருந்தா ஹார்ட் அட்டாக் வராதான். அதுக்காக சட்டையை கிழிச்சிட்டு போங்கன்னு சொல்லலாம். லேசான பைத்தியத்தன்மை இருக்கணும். வாழ்க்கை எதை பார்த்தாலும் சிரிக்கிறது, சந்தோஷப்படுறது. ஒருத்தர் வர்றாரு, இப்படி வந்துட்டு இருக்காரு, படம் பிடிக்க டக்குன்னு தடுமாறி விழுந்துடுறாருன்னு வைங்க, ஹான்னு சிரிக்கிறதுல அவருக்கு கோவப்படுவார். இருந்தாலும் அதாவது நம்ம உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷத்தை உண்டு பண்ணணும். வெளியில போய் தூக்கினாலும், ஓடி போய் தூக்கினாலும் உள்ளுக்குள்ள சந்தோஷப்படணும். ஒரு அருமையான காட்சியை நமக்கு கொடுத்தாரு. அந்த மனோபாவம் தான் பைத்தியத்தன்மைங்கிறது. சித்த சுவாதீனத்துடன் கூடிய பைத்தியத்தன்மையுடன் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறது இந்த நூற்றாண்டுக்கு தேவையான ஒரு உபதேசம். சித்த சுவாதீனத்துடன் கூடிய பைத்தியத்தன்மை அப்படின்னா, இப்ப ஒருத்தர் 8ஐயும் 3ஐயும் பெருக்கினா என்னன்னு கேட்கிறாருன்னு வைங்க, 23ன்னு சொல்றாரு. அவர்கிட்ட சண்டைக்கு போகக்கூடாது. நம்ம சரி உங்க வாத்தியார் அப்படி சொல்லி கொடுத்துருப்பாரு போடுவோம், எங்க வாத்தியார் அப்படி சொல்லி கொடுத்துருக்கா, ஒண்ணுதானே வித்தியாசம், அது என்ன பெரிய விஷயம். அந்த மனோபாவம் வேணும். அது இல்லைன்னா இருக்கும் வந்துடும் மனசுல இருக்கும். ஒரு பைத்தியத்தோட பைத்தியமா 10 வருஷம் இருந்தான் ஒருத்தன் பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில.
அவன் குணமாயிட்டான். உடனே டாக்டர்கிட்ட வந்து, சார் நான் குணமாயிட்டேன், என்னை வீட்டுக்கு அனுப்புங்கன்னு கேட்டிருக்கான். அவர் சொல்லியிருக்கிறாரு, நீ 10 வருஷம் இந்த பைத்தியத்தோட பைத்தியமா, இன்னும் ஒரு 10 நாள் இரு, உன்னை சோதிச்சு பார்த்துட்டு வெளியில அனுப்பிச்சுடுறேன்னு வந்துருக்காரு. சரின்னு சோதனை பண்ணி பார்த்தா சுத்தமா அவர் குணமாயிட்டார், பைத்தியத்தன்மை இல்லை, நல்லா ஆயிட்டார், வந்துட்டார். வந்ததுக்கு அப்புறம் பத்திரிகை நிருபர்கள்லாம் போய் அவர் பேட்டி கண்டாங்களாம். எப்படிங்க பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில 10 வருஷம் இருந்தீங்களே, உங்க அனுபவம் என்ன அப்படின்னு. அப்ப அவர் சொன்னாராம், இந்த பாருங்க, பைத்தியத்தோட பைத்தியமா நான் 10 வருஷம் இருந்தேன், அது 10 வருஷமும் 10 வினாடியா போயிட்டுது எனக்கு. பைத்தியங்களுக்கு மத்தியில புத்தி தெளிஞ்சவனா 10 நாள் இருந்தேன், அது 10 யுகமா போச்சு எனக்கு அப்படின்னு. நான் உங்களுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் யுகமா போகணுமா வினாடியா போகணுமாங்கிறத முடிவு பண்ணணும். அதுதான் சித்த சுவாதீனத்துடன் கூடிய பைத்தியத்தன்மையுடன் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறது இந்த நோட். அப்படி இருந்தா ஹார்ட் அட்டாக் எல்லாம் வராது, இதய நோயை பத்தி பயப்பட வேண்டியதில்லை. அந்த பர்ஃபெக்ஷன் ஒன்றும் பார்க்கக்கூடாது. இப்போ ஒரு பேங்க் உத்தியோகத்துக்கு ஒருத்தர் வந்து போனாராம் இன்டர்வியூக்கு. 8ஐயும் 3ஐயும் பேருக்குன்னா என்னன்னு கேள்வி கேட்டிருக்காங்க. பேங்க்ல கணக்கு தெரியாதவங்களை சேர்க்க முடியாது இல்ல. 8ஐயும் 3ஐயும் பேருக்கு 23 வாய் தவறி சொல்லிவிட்டாங்க அந்த பையன். வெளியில வந்தது அவனுக்கு ஞாபகம் வந்துட்டுது, சரி தெரியாதனமா சொல்லிவிட்டோம், நமக்கு நிச்சயமா இந்த வேலை கிடைக்காது. ஏன்னா ஒரு சின்ன பெருக்கள் கூட போட தெரியலன்னா பேங்க்ல எப்படி வேலை கொடுப்பாங்க. 8ஐயும் 3 23 வாய் தவறி சொல்லிட்டோம்னு வந்துட்டான். ஆன்சர் தெரி சரியா சொல்லாம வந்துட்டான், மறதி. நமக்கு இந்த வேலை இல்லைன்ட்டு வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டுக்கு வந்தா ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துட்டுது, வந்து சேர்ந்துக்கிடான்னு பேங்க்ல இருந்து. இப்ப நினைச்சான், சரி அவரும் சரியா காதல வாங்கல போட்டுரு நம்ம சொன்னதை, அதான் கொடுத்துட்டாரு, இல்லைன்னா வேலை கிடைக்காதுன்னு வேலையை சேர்த்துக்கிட்டான். பர்மனன்ட் ஆகிற வரைக்கும் இந்த வேலையை சொல்லக்கூடாது, நம்ம இந்த இது மாதிரி தப்ப இல்லைன்னா வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க அப்படின்னு பல்ல கடிச்சுக்கிட்டு இருந்தான். வேலை கிடைச்சது. அதுக்கப்புறம் போய் மேனேஜர்கிட்ட சொன்னான், சார் இங்க வேலைக்கு வரும்போது என்ன ஒரு கேள்வி கேட்டுங்க, 8ஐயும் 3ஐயும் பேருக்குன்னா என்னன்னு, நான் வந்து வாய் தவறி 23ன்னு சொல்லிட்டேன், நீங்க வந்து அதை நீங்களும் அதை சரியா கவனிக்கல போல் இருக்கு, அதனால எனக்கு வேலை கொடுத்துட்டீங்க சார், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு இருக்கான். அப்ப அவர் சொன்னார் அந்த மேனேஜர், இந்த பாருப்பா, நீ இன்டர்வியூக்கு இங்க வந்த அன்னைக்கு மொத்தம் 294 பேர் வந்தாங்க, உன்ன மாதிரி இன்டர்வியூ வந்தாங்க. அத்தனை பேருக்கிட்டையும் இந்த கேள்வியை கேட்டோம், 8ஐயும் 3ஐயும் பேருக்கு நான் என்னப்பான்னு கேள்வி கேட்டேன், நீ சொன்னதுதான் நியரஸ்ட் கரெக்ட் ஆன்சர். அதனால நான் ஒன்னும் தப்பா கொடுத்துடல, எல்லாம் விவரத்தோட தான் வேலை கொடுத்துருக்கேன் அப்படின்னு இருக்காரு. இது எதுக்குன்னா, வாழ்க்கையை வந்து சந்தோஷமா ஆக்கி கொள்ள விரும்புகிறவர்கள் நியரஸ்ட் கரெக்ட் ஆன்சர் தான் பார்க்கணும். நியரஸ்ட் கரெக்ட் ஆன்சர் பார்க்கறவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வராது. எதையும் துல்லியமா இருக்கணும்னு சொல்லி ஒரு இறுக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள்ங்கிறதுக்காக சொல்லப்படுகிற உபதேசம். வாழ்க்கையில வந்து பர்ஃபெக்ஷன் ஒண்ணு உலகத்துல நேரம் ஒண்ணு கிடையாது. நானே என் மனசுல ஒரு உருவத்தை போட்டுக்குவேன், அதே மாதிரி இருந்ததுன்னா பர்ஃபெக்டா இருக்குன்னு அர்த்தம். நான் போட்ட உள்ளுக்குள்ள பண்ண உருவத்துக்கு மாறா இருந்ததுன்னா அது பர்ஃபெக்ஷன் இல்லைன்னு நான் சொல்றேன். இது நானே பண்ணிக்கிற கோளாறு. உலகத்துல எது எது எப்படி இருக்கணுமோ அது அப்படித்தான் இருக்குது. அதனால நாம ஒரு பர்ஃபெக்ஷனை எதிர்பார்த்து இதயத்துல ஒரு நோயை உண்டு பண்ணி கொள்ள வேண்டாம். ஏன்னா இப்போ தேவைப்படுகிற அதுதான் சித்த சுவாதீனத்துடன் கூடிய பைத்தியத்தன்மையுடன் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறது. அதனால இது மாதிரி புத்தகங்கள்லாம் ரொம்ப மருத்துவமனைகள்ல எல்லாம் வைக்கலாம். நல்ல புத்தகங்களை அது மாதிரி வைக்கிறது ரொம்ப நல்லது. நேரம் எனக்கு இங்கெல்லாம் நேரம் தவறாம பேசணும்னு சொன்னாங்க. நேரம் ரொம்ப நேரம் அந்த நேர கால தெரியல. இந்த கடிகாரம் வச்சிருந்தாலும் பரவாயில்ல, கடிகாரம் இல்லை, 20 நிமிஷமா என்னமோ எனக்கு கொடுத்தது சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா அது ஒரு சிக்கல். ஏன்னா வருங்காலத்துல இந்த மைக்கெல்லாம் புதுசா கண்டுபிடிக்கணும். அப்படின்னா நான் எவ்வளவு பேசணுமோ அதை இதுலயே செட் பண்ணி கொடுத்துடணும். நீங்க 25 நிமிஷம் எனக்குன்னா 25 நிமிஷம் இதுல அந்த அலாரம்லாம் செட் பண்ணது மாதிரி அப்படி ஒரு மைக் செட் பண்ணி கொடுத்துட்டா 20வது நிமிஷம் சர்ன்னு அப்படியே நிமிரணும் அந்த மைக்கு. நான் உடனே சரின்னா 5 நிமிஷம் இருக்கு அப்படின்னு சொல்லி முடிச்சுக்குவேன். முடிக்கலைன்னா 25வது நிமிஷம் ஓங்கி தலையில ஒருத்தர். அது அப்படிதான் பண்ணணும். இல்லைன்னா கஷ்டம். ஒரு பேச்சாளர் அப்படியே பேசிட்டே இருந்துட்டு என்ன பேசுறது அப்படியே இருந்துட்டு, நான் கடிகாரத்தை பார்க்க மறந்துட்டேன் சார், நான் நேரங்காலம் தெரியாம நான் பாட்டு பேசிட்டேன், உங்களோட நிலைமை அறியாம கடிகாரத்தை பார்க்க மறந்துட்டேன், மன்னிச்சுங்க அப்படின்னு இருக்காரு. அப்போ ஒருத்தர் எழுந்திரிச்சு சொன்னாராம், ஏயா கடிகாரத்தை தான் பார்க்க மறந்த, பின்னாடி மாட்டி இருக்கிற கேலண்டரையாவது பார்க்க கூடாதா? அதனால முடிக்கிறது வேற. ரெண்டாவது இந்த மணி விழாங்கிறது அவருக்கு பாருங்க, அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கணும். 60 வயது மணி விழாங்கிறது. அதான் எனக்கும் இப்பதான் மணி விழாலாம் ஒண்ணும் கொண்டாடல. அது வந்து முக்கியமான இது, நல்ல சாதனைகள். நமக்கெல்லாம் சோர்ந்து போடுது, இதுக்கு மேல 60 வயசுக்கு மேல என்னப்பா பெரிய வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி வரப்படாது. அது நல்ல ஒரு மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக இருந்து இதை செய்யறார். நான் வந்து அவரை பற்றி முன்னாடி தெரியாத தவிர பிறகு நிறைய தெரிந்து கொண்டேன். அவருடைய புத்தகத்திலிருந்தும்
அவர் இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால அவருடைய புத்தகங்கள் ரொம்ப இதா இருக்கு. மணி விழா அவங்களுக்கு ரொம்ப நம்முடைய வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கணும். ரொம்ப இதுல நம்ம எல்லாருடைய நல்வாழ்த்துக்களையும் அவருக்கு தெரிவித்துக் கொள்வோம். அடுத்தது இன்னொரு 20 வருஷம் கழிச்சு 80வது விழாவில் ஒருத்தரும் கூப்பிட்டாருன்னா நானும் வருகிறேன். அப்போ இதை விட இன்னொரு 10 வயசு குறைஞ்சிருப்பார் தோற்றத்துல. அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம், நன்றி.